ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வெத்தலை செடி. இது சொல்லுவாங்க வெத்து இலைன்னு சொல்லுவாங்க. வேற்று உலோகத்துலேருந்து வந்ததுனால வேற்று உலோக வாசிங்க கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் இது வெத்தலை அப்படிங்கும்போது வெற்று இலைங்கும்போது இது பூவும் பூக்காது, காயும் காய்க்காது. ஸோ இது ஒரு யோகா நிலையில் உள்ளது இது. ஸோ அதனால் சபையில் பார்த்தா, ஏன்னா எல்லா ஆசையும் திறந்த ஒரு செடின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இது மதிப்புக்குள்ள ஒரு செடின்னு சொல்லுவாங்க. ஸோ இது சாப்பிட்டோம்னா செரிமானம் நல்லா இருக்கும். தென் அனதர் திங்ஸ், இந்த பிம்பிள்ஸ் மார்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம இந்த இலையை கசிக்கி அதில் தடவுனோன்னா அது அப்படியே பட்டு அப்படியே புரிஞ்சு போயிடும். ஸோ அது ரெண்டாவது. இதோட சுண்ணாம்பு வெத்தலை வச்சு சாப்பிடுவாங்க. செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. சபைகளில் இதுக்கு ரொம்ப மதிப்பும் மரியாதையும் நிறையா. ஸோ இது வேற்று உலோகத்துலேருந்து வந்ததுனால இதை வெத்தலைன்னு சொல்லுவாங்க. வேற்று கிரகத்துலேருந்து வந்ததுனால, பட் எதுவுமே இல்லாமல் இது யோக நிலையில் இருக்கிறதுனால இதுக்கு இந்த பேர் வந்திருக்கு, வெற்று இலை அப்படி சொல்லி. ஆசையற்ற ஒரு இலை இது. ஸோ அதனால் இதுக்கு மதிப்பும் மரியாதையும் கூட ரொம்ப நல்லது. அது இந்த வெத்தலை செடி இருக்கு இல்லையா, இது வேலை வாய்ப்பு வேணுங்கிறவங்க ஆஞ்சநேயருக்கு இதை மாலை கட்டி போடலாம். வெற்றியை தரக்கூடிய ஒரு பக்குவமும் இதுக்கு. அது வெற்றி இலை அப்படிங்கிறதுக்கும் வேற்றுவாசிகளால் கொண்டு வந்தப்பட்டதுக்கும், ரெண்டாவது வெற்றியை தரக்கூடிய இலை வெத்தலைங்கிறதுக்கும் இருக்குது. அதே மாதிரி சிரஞ்சீவி ஆஞ்சநேயருக்கு போட்டோம்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாருங்கிறது ஐதீகம். இதில் மகாலட்சுமி குடியிருக்கிறதா சொல்லுவாங்க. ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு செடி இந்த செடி. ஸோ இது எல்லார் வீட்லேயுமே இருக்கணும்.